ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா, ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் ப்ராப்ளமாக வரப்போகுது, அதை இப்போயே ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறது தான் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு டியூட்டோரியல் காலேஜோ இல்லை ஒரு டியூஷன் சென்டரோ ஓப்பன் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு வீட்டோடைய மாடியை நாங்கள் இந்த ஒரு 1 இயருக்கு நாங்கள் லீஸ்க்கு எடுத்துக்கிறோங்க, இல்லை மந்த்லி ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறோங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். திடீர்னு அந்த பில்டிங்கோட ஓனரு, இல்லைங்க நீங்கள் டியூஷன் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, மாடியில் பிள்ளைங்க வந்துட்டு போகிறது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, நீங்கள் டியூஷன் வச்சுக்கிறத நிப்பாட்டிடுங்க அப்படின்னு இன்கேஸ் சொல்லிட்டா ஃப்யூச்சரில் அது ரிஸ்க். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி போயிட்டுருக்கும்போது நமக்கு தேவையான அமௌண்ட்டு பத்தலை, நம்ம 100 ரூபாய்க்கு பிளான் பண்ணி அவங்க ப்ராஜெக்டை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க, திடீர்னு பார்த்தா 150 ரூபா நிற்கிது. அப்போ அந்த 50 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிஸ்க். அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் அப்போ பிரச்சனையாக ஃப்யூச்சரில் நிற்க போகுது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம், அதனால வர்ற ப்ராப்ளம்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் வராமல் பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக ஃபேஸ் பண்ண போகிறோம். அவங்க காலி பண்ணுன்னு சொல்லிட்டா நான் அடுத்ததான் என்ன ரெமெடி பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த பிரச்சனையை என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் ஒரு எஃபிஷியண்ட்டான மேத்ஸ் டீச்சரை பிடிச்சி வச்சுருக்கேன், அவங்க தான் பெஸ்ட்டு இந்த ஏரியாலேன்னு பிடிச்சி வச்சுருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த மேத்ஸ் டீச்சர் என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை, எனக்கு 1 மாதத்துக்கு லீவ் வேணும் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அந்த 1 மாதத்துக்கு நான் ஸ்டூடெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணுறது? அப்போ இன்னொரு மேத்ஸ் டீச்சரை, இல்லை நான் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சரையோ கெமிஸ்ட்ரி டீச்சரையோ அவங்களால மேத்ஸையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மேத்ஸ் டீச்சர், ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மேத்ஸ் டீச்சர் லீவ் போட்டு போனாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த சப்ஜெக்டில் கிளியர் பண்ண என்னால் வைக்க முடியும். ஸோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள கேப்பபிலிட்டியை நம்மளுக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கொடுக்கும். எந்த பிரச்சனையும் வராது, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அங்கே பிரச்சனை அப்படிங்கிறது வந்தே ஆகணும், வந்தாலும் அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியணும். அப்போ தான் அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இல்லை அப்படியே கிடக்கு அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி வர்ற ஒன்று முன்னாடி போயிட்டு வின் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் பிளானிங் அண்ட் ரிஸ்க் மானிட்டரிங். ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வைக்கிறது. இல்லை டேட் எனக்கு 10ஆம் தேதி அன்னைக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க, எனக்கு 12ஆம் தேதி ஆயிரும் அப்படின்னா அது ஒரு ரிஸ்க். 10 ரூபாய்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க, எனக்கு 15 ரூபா வந்துருச்சு, அது ஒரு ரிஸ்க். நான் ஸ்கில்டு பர்சன் ஒருத்தரை நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவரால் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியலை, இல்லை அவருக்கு ஒரு லாங் டேர்ம் லீவ், கண்டிப்பாக அந்த வாரம் அவருக்கு லீவ் போட்டு போயாகணும், எனக்கு 1 வாரத்தில் இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், ஆனால் அந்த வாரத்தில் 3 நாள் அவரால் வேலைக்கு வரவே முடியாது அப்படின்னா அது ஒரு ரிஸ்க். இதெல்லாம் ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறதா ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது செக்யூரிட்டி த்ரெட்டுலேருந்து மோசமான வெதர் கண்டிஷன் வரைக்கும் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன். ரிஸ்க் அனாலிசிஸ். இப்போ பிரச்சனை எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இந்த உள்ள பிரச்சனையிலே எது முக்கியமான பிரச்சனை, ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்கணுன்னு எல்லா பிரச்சனையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை இப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை தான்ப்பா சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறது. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே டியூஷன் சென்டர் எடுத்துட்டோம், அதில் ஒன்று நம்மளுடைய வீட்டுக்கு டியூஷன் சென்டரோட இடத்த நீங்கள் வெக்கேட் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறது, இன்னொன்று மேத்ஸ் டீச்சர் லீவ் போடுறது. டியூஷன் சென்டரவே காலி பண்ண வச்சுட்டா மேத்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறது? ஸோ உள்ளதுலேயே முக்கியமான பிரச்சனை, சென்டரை காலி பண்ணுங்கன்னு யாராவது சொல்லிட்டா, ஓனர் சொல்லிட்டா நான் என்ன பண்ணணும்? டக்குன்னு அடுத்த மாடியை நான் ரெடி பண்ணணும். ஸோ உள்ள பிரச்சனையில் எது முக்கியமான பிரச்சனைன்னு, உள்ள ரிஸ்கில் எது முக்கியமான ரிஸ்க்குன்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ எல்லா ரிஸ்கையும் வச்சு ஆர்டர் பண்ணி இது முக்கியம், இதுக்கு அடுத்து முக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணி வைக்கிறது தான் ரிஸ்க் அனாலிசிஸ். ரிஸ்க் பிளானிங்னா என்னென்னா,
ஒன்று அந்த பிரச்சனையே வர முடியாத அளவுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே அந்த ஓனர்கிட்ட இங்கே பாருங்கள், நான் வந்து 1 வருஷத்துக்கு எனக்கு வழியே கிடையாது, என்னைய நம்பி இத்தனை பிள்ளைங்க சேர்ந்துட்டாங்க, நான் 1 வருஷத்துக்கு இங்கே தான் இருப்பேன், ஏதாவது பிரச்சனைன்னு தயவு செஞ்சு காலி பண்ண வச்சிடாதீங்கன்னு எப்படியாவது காலில் விழுந்து ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லை, அதனால காலி பண்ணி தான் ஆகணுங்க, எனக்கு பேச்சே கிடையாதுன்னு சொன்னால் உடனடியாக பக்கத்து மாடியை ரெடி பண்ணணும். அதாவது அந்த பிரச்சனையை வரவே விடாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை வந்துருச்சுன்னா அதனால் வர பிரச்சனையை குறைக்கணும். அது ரெண்டும் தான் ரிஸ்க் பிளானிங். அந்த பிரச்சனையை எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ரிஸ்க் பிளானிங். அடுத்த ரிஸ்க் மானிட்டரிங். அந்த ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட்டை ஃபர்தராக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்கு, சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் ஆகிட்டுருக்குன்னு ஃபர்தராக பார்த்துட்ருக்கணும். அந்த பிரச்சனை எப்போ எங்கே வருதோ அப்போ ரெடியாக இருக்கணும் நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு. இது ரிஸ்க் மானிட்டரிங். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிஸ்க்ஸ். 3 டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஒன்று ப்ராஜெக்ட் ரிஸ்க்கு, இன்னொன்று டெக்னிக்கல் ரிஸ்க், அடுத்தது பிஸ்னஸ் ரிஸ்க். ப்ராஜெக்ட் ரிஸ்க் அப்படின்னா நம்மளுடைய அமௌண்ட்டு பத்தாமல் போகிறது, டேட்டு மாறி போகிறது, நம்மளுடைய ஸ்டாஃபு லீவு போடுறது, இந்த மாதிரி கஸ்டமர் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ரிஸ்கில் வரும். ப்ராஜெக்ட் ரிஸ்கில் முக்கியமான ரிஸ்க் என்ன அப்படின்னா சொன்ன டேட்டு தள்ளி போகிறது அப்படிங்கிறது தான். 10ஆம் தேதி அன்னைக்கு நான் உங்கள் ப்ராஜெக்டை கொடுத்துருவேங்க, இல்லை 10ஆம் தேதிக்குள்ளே இந்த வேலை வந்து முடிச்சிருக்கணும், இத்தனை வரைக்கும் ஒர்க் முடிச்சிருக்கணும்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் 10ஆம் தேதிக்குள்ளே என்னால் ஒர்க்கை முடிக்க முடியலை அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட் ரிஸ்கில் முக்கியமான ரிஸ்க்காக வந்து இருக்கும். அடுத்தது டெக்னிக்கல் ரிஸ்க். டெக்னிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன், இன்டர்ஃபேஸிங், டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ், இது ரிலேட்டடாக வர்ற ரிஸ்கெல்லாம் வந்து டெக்னிக்கல் ரிஸ்க். இந்த டெக்னிக்கல் ரிஸ்கெல்லாம் மேக்ஸிமம் எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை இதெல்லாம் செய்யணும்னு நம்ம சொல்கிறத கிளியராக சொல்லாமல் இருக்கிறதுனாலையும், கம்ப்ளீட்டாக சொல்லாமல் இருக்கிறதுனாலையும், ஸ்பெசிஃபிகேஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் வர்றது அந்த டெக்னிக்கல் ரிஸ்க். இன்னொன்று, நம்ம ஒரு சாஃப்ட்வேரை பிளான் பண்ணி டெவலப் பண்ணியிருப்போம், திடீர்னு பார்த்தா அந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கும், அது வந்து டெவலப் ஆகாமல் இல்லை இல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிக்டாக்குக்காக நாளையிலேருந்து நான் வீடியோ போட்டு தள்ளுறேன், அன்னைக்கு நான் தான் ஸ்டாருன்னு நினச்சிட்டு நான் இன்னைக்கு இருக்கேன்னா நாளை காலையில் டிக்டாக்கே பேன் பண்ணிட்டாங்க. அப்போ அது என்னது? டெக்னிக்கல் ரிஸ்க். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான், இது எக்ஸாக்டாக இது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு சாஃப்ட்வேரில் நான் டெவலப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன், அந்த சாஃப்ட்வேர் திடீர்னு அங்கே நைட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு டெக்னிக்கல் ரிஸ்க். அடுத்தது பிஸ்னஸ் ரிஸ்க். ப்ராப்பராக சூப்பராக எஃபிஷியண்ட்டாக நான் என்னுடைய ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிட்டேன், ஆனால் கஸ்டமருக்கு சுத்தமாக அது பிடிக்கல, அப்போ அந்த ப்ராஜெக்டை அட்டர் ஃபெயிலியர், அது பிஸ்னஸ் ரிஸ்க். இப்போ வந்து வாட்ஸ்அப் இருக்குது. ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹைக்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு. வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணோம்னா அதில் தான் வாய்ஸ் கால், வீடியோ கால்லாம் முன்னாடி இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் காலும் கிடையாது, வீடியோ காலும் கிடையாது. ஆனால் ஹைக் அளவுக்கு வாட்ஸ்அப் அளவுக்கு ஹைக் வந்து யூஸ் ஆகவே இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஹைக்கில் ஒரு ஸ்டிக்கரை தொட்டோம்னா கிச்சு கிச்சு கிச்சுக்குன்னு ஸ்டிக்கர் போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு ஸ்டிக்கரை நினச்சிட்டு இருப்போம், அது வேற ஒரு ஸ்டிக்கர் கிளிக் ஆகி போயிட்டுருக்கும். மிஸ்கம்யூனிகேஷனுக்குள்ள பிரச்சனைக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த ஹைக் அப்படிங்கிறது நல்லா டவுன் ஆக ஆரம்பிச்சு. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேரில் 95 பேர் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவாங்க. 5 பேர் தான் இந்த வீடியோ கால்க்காகவும் வாய்ஸ் கால்க்காகவும் தான் ஹைக்கை யூஸ் பண்ணாங்க. அதையும் வாட்ஸ்அப்பில் கொண்டுட்டு வரோம், ஹைக் எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ரிஸ்க். இவ்வளோதாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ.